நான் தான் இந்த கேமர். என்ன பிரச்சனைனா சவுண்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, ஹெட்ஃபோனோட மைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷிஃப்ட் ஆகிட்ருக்கோம் இப்போனா நம்ம ஊருக்கு. மைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஏன்னா நான் ஹெட்ஃபோன் மைக் தான் போட்டிருக்கேன். அதனால் அதுக்கு சாரி. நம்ம அம்மா வந்து கூப்பிட வந்துட்டாங்க. ஹலோ. ரைட் எடுத்து இல்லை டயர்டாக இருப்பவர் எப்படி ட்ரக்குக்குள்ளே போட்டு கொண்டு வராங்க. சரி, ரூமை போகுமா? மிஷினுக்கு பதிலாக போக்கேமான் வேலை பார்த்து. சரி, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. மேலே போயிட்டு உன் கிளாக்கை சரி பண்ணு. ஓகே. கிளாக் நின்று போயிருக்கா? ஸ்டார்ட் பண்ணும். வச்சாச்சு. அம்மா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டோரி மோடு. நம்மளும் கீழே போவோம். வேறு என்ன பண்ணுறது? அதான் திருப்பி டிவியில் ஏதோ ஓட போல இருக்குது. ஒரு ஜம்மில் ரிப்போர்ட்டிங் எடுக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் பேசுகிறாங்க. எங்கள் அப்பா அது. சரி. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ப்ரொஃபஸர் வந்து நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. நெக்ஸ்ட் டோர்னால் அடுத்த வீட்டில் இருக்காங்க. வந்துட்டாங்கப்பா ஆண்டி. வணக்கம் ஆண்டி. நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். மகளை பாரு. மகள் ரொம்ப சந்தோஷம். மேலே இருக்கலாம். போய் பார்த்து வரும். சாரி. இது எனக்கு ஓகே போகல. நான் வந்துட்டேன். கடற்கரை யாருமே நாங்கள் குமார் அம்பது. சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்குள்ள அதுக்குள்ளே கனவு காண்டாச்சு. ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அவளுக்கு எதோ வேலை இருக்க போல இருக்குது. அதனால் அவள் பார்க்க போயிட்டா. இது ப்ரோ கேம். அவனே யாரு கொடுத்துருக்கான் பச்சை மேப்பா. கேம் முடிவுக்குள்ள நம்ம இவ்வளோத்தையும் சுற்றி வர போகிறோம். சரி வாங்க, நம்ம இங்கெல்லாம் போவோம். இப்போ அவரை பார்த்து வரோம். ஒரு லேபில் இருப்பாங்க. அவங்க லேப் லேபில் ஆளையே காணும். அப்புறம் நம்ம வெளியே வச்சுட்டு காட்டில் பார்ப்போம். இடத்துல பொண்ணு காடு ரொம்ப பயங்கரமானது. போவாதீங்க. நமக்கு காடு சாப்பிட்ட கிடையாது. பின்னாடி ஒரு பிக்சர் ஓடிட்டு ஹெல்ப் பண்ணணுமா? நம்ம இதில் மாற்றி எடுத்தாச்சு. நமக்கு 5000 தான் தருவாங்க. அது வந்து அப்படியே டேக்கல் யூஸ் பண்ணும். டேக்கல் ஓகே. நமக்கு ஈபி கிடச்சிட்டு அவர் நம்மளை பாராட்டி அவரோட லேபுக்கு கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறேன்.
ஆமாம், லேபில் போய் பேசுன்னு பேசுவாரடா. சில சண்டை போட்டது எங்கள் அப்பா மாதிரி இருக்கான், எங்கள் அப்பாவோட ரத்தம் ஓடுதான். சரி, ரெஸ்கியூ பண்ணதுக்கு நன்றி. ரைட், மட்கி பை என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே ஃபைன், மட்கி தான் என்னோட ஃபஸ்ட் வைக்கணும். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். பெண்ணத்தை வைக்கிறது இதான் ப்ரோ வைக்கிறது இதுக்கு பேரை. போதும், வாட்ரு போதும், நல்ல பேர் தான். வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பார்க்க வராளா. இப்போ நான் இல்லைன்னு சொல்லுவேன் பாருங்களேன், அது தெரியாமல் ஆன்ட்டேன். அப்போனாலும் அவன் ஆன்னா சொல்லுவான். அது ரெண்டாவது. ஓகே, மேவை பார்த்தாச்சு. எங்கே மேவை காணும், வீட்டுக்கு போன்ட்டான். ரைட்டு, மேவை வந்து வீட்டுக்குள்ள எங்கே போகணும்? நம்ம காட்டுக்கு போகணும். வாங்க காட்டுக்குள்ளே போகணும். நம்ம வந்து அந்த டவுன் போகணும். இந்த வழியாக தான் அந்த டவுன் போகணும். இங்கே நம்மளோட மட்கிப்பை சரி பண்ணிவிடும். இது என்னது, போக்குமான் சென்ட்ரு. போக்குமானோட சீரீஸில் பார்த்துருப்பீங்க. இவ தான் நடிச்சாய் மாதிரியாடா இருக்கா. தெரியாமல் கொடுத்துட்டான்ப்பா. அரே யார், தெரியும் திருப்பி அமுக்கிடுவேன். ஓகே, இங்கே இன்னொரு முக்கியமான ஆளை நம்ம வந்து சந்திக்கணும். அது இவர் தான். பார்த்தீங்களா, ப்ளூரூ ஃபோட்டோலாம் மாட்டு. அங்கே வந்து நம்ம என்னன்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு சாம்பிளாக நமக்கு ஒரு போர்ஷன் கொடுத்து விட்ருக்காரு. ஓகே, தேங்க்யூ. காட்டுக்குள்ளே போனாலே ஒரு மியூசிக்ண்ணா. இவளை தான் சந்திக்கணும் நாங்கள். வாங்க பார்த்தாச்சு இவளை. ஆனால் நம்மளால் இப்போ பாருங்களேன், ஒரு டார்ச்சுக்கு தான் எடுத்து வருவா. ட்ரெயினரோட டேஸ்ட் பண்ணும். என்ன ட்ரீக்கோ எடுத்துட்டா, புதுசாக இருக்கப்பா. அப்போ டேக்கிள் போடுவோமா. இது வந்து நம்மளோட டிஃபெண்டை குறைச்சிக்கிட்டே இருக்கும். எரிச்சலாக வரும் தெரியுமா. என்ன அடிக்கா, நமக்கு ரொம்ப அடி விழுதுப்பா. ரைட், அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஈபி கிடைக்கும், ப்ளஸ் பைசாவும் கிடைக்கும். மட்ஸில் கற்றுக்கிட்டான். சூப்பர், அவ்வளோதான். இப்போ அப்பாவை போய் பார்க்கணுமா. ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்தது திருப்பி கீழே போச்சு விடுதா. என்ன இருக்கு, அடிக்கல போச்சுட்டா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இந்த சைடு நான் இப்போ பார்க்கேன். சரி, நான் பிடிச்சி எழுதுறானா. எதுக்குன்னா இவன் ஒரு ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கு விட மாட்டான். இப்போது நான் இவளை பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பாருங்கள், கன்ஃபார்ம் அவள் விடுவான். கடைசியில் ஒரு காமெடி போட்டு நம்மளை அனுப்பி விட்ருவான்ல. எவ்வளோ தூரம் லேபாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. மெசேஜ் பண்ணுதா உங்களுக்கு. சரி, சூப்பர்மா. சரி, போக்கேடெக்ஸை கொடுத்துட்டான்ப்பா, சந்தோஷம். ஆனால் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உண்மையாக.
சரி வாங்க, ரேர் பொக்கமான் பிடிக்கலாம், டேட்டாவை பற்றி பண்ணலாம், சூப்பர் ஓகே ஃபன், சந்தோஷம், நீனும் போய்ட்டு வா, பாய். போக்கேபால் கொடுத்துட்டாடா, நல்லா இருப்பா. ஆனால் நமக்கு இந்த போக்கேபாலை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பா சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஜிம்மில். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அதே டவுனுக்கு போகிறோம். ரன்னிங் ஷூஸ் கொடுத்துட்டான்ப்பா, சரியான ஸ்பீடாக ஓடலான்னா பிரச்சனையே இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம நடந்து போனோம், இன்னும் ஓடி போவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே சைக்கிள் தந்துடுவான்ட்டு, அது இன்னும் ஸ்பீடாக போகும். விட மாட்டேங்க ப்ரோ, வீட்டை விட்டு போகிறேன். சரிதான், சந்தோஷம். இதுதான் இவரோட ரன்னிங் ஸ்பீட். அப்படி ஜம்முன்னு ஓடி வரேண்ணா. இப்போ வந்து நம்ம இங்கே போகிறோம். டயர்டாக இருக்குது, ஏன்னா நம்ம பேட்டில் போட்டோம்ல, அதனால். ஓகே, இப்போ நான் இங்கே இதுக்கு வந்தேன்னா, இது வந்து நம்மளோட பிசி. இதில் 2 பிசி இருக்கும். இப்போ நம்ம தெய்வகுமார் பிசியில் பொருள் வச்சுக்கலாம், சம்மன் பிசியில் போக்கமான்ஸ் வச்சுக்கலாம். இதில் போய்ட்டு இந்த போர்ஷன் எடுத்து விடும், அவ்வளோதான், முடிஞ்சு. டிஎம்முக்கு நான் பேக். ஓகே, இங்கே ஒன்று இருக்கும், இது வந்து மல்டிப்ளேயர். ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன்னா எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, வயர்டாக விளாடலாம், அன்வயர்டாக விளாடலாம். நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன், அதனால் என்னால் விளையாட முடியாது. ஆனால் நான் ட்ரை பண்ணுவேன். எங்கேயாவது யாராவது கிடச்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பேட்டில் போடுற மாதிரி அப்படி அடுத்தடுத்த வீடியோ போட பார்ப்பேன். ஃப்ளோராக பேசுகிறாங்க, ரூமாக. ஓகே, ஆனால் ஒரே ஒரு ஆட்ட பேருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், நம்ம இப்போது அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் உங்களை. அது இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்துட்டானா, இவன் என்ன பண்ணாலும் பாருங்க, ஸ்க்ராட்ச் பண்ணிட்டான். பட் இட் டர்ன்ஸ் அவுட் தட் அவனோட பிரிண்ட்டே அவன் தேடி இருக்கான் உட்காந்து, வேஸ்ட்டாக. இதில் நம்மளை வேறு விட மாட்டேன்ட்டான். நம்ம அடுத்த வீடியோவில் இங்கே எந்த சைடு போகிறத பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோட என்னதுன்னா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காமலா, அவன் அந்த சைடு ரூட்டில் நம்ம போவோம், போய் அங்கே உள்ளதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதான் மேப்போட அடுத்த இதுவே. ஸோ அது மைக்கால் தான் நம்ம பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு போட முடியும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுல.